ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ மணக்க சிக்கன் பிரியாணி ஸ்பைசியான ரொம்பவே சுவையான ஒரு சிக்கன் பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சாதம் குழையாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த மெத்தடில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான அரிசி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க. அதை நம்ம இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரியாணிக்கு கேட்டிங்க அப்படின்னா இது மாதிரி பெரிய பெரிய பீஸாக நம்மளுக்கு கட் பண்ணி தருவார். ஸோ இதை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் பார்த்தல அப்படின்னா நம்ம செய்யும் போது சேர்த்துக்கலாம். இப்போ 1.5 ஸ்பூன் போதுமானது. 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு அந்த விழுது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிது. ஸோ அந்த விழுதை இதோட நான் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். தயிர் சேர்க்குறதுனால இந்த சிக்கன் நல்லாவே சாஃப்டாக வெந்து வரும். ஸோ அதுக்கு உதவும் இந்த தயிர். ஸோ நம்ம தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா இந்த மசாலா அந்த சிக்கனோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். 3 லவங்கம் சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு அன்னாசி பூ சேர்த்துக்கலாம். 3 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் பச்சை மிளகா, ஆனியன் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா முழுசாக போட்டிருக்கேன். ஆனியன் மீடியம் சைஸ் ஆனியன் 2 ஆனியன் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்குறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு முதல்ல சேர்க்கக்கூடாது, அடி பிடிக்கும். அப்படின்றதுனால இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இஞ்சி பூண்டு நல்லாவே பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ மீடியம் சைஸ் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அந்த தக்காளியும் நல்லா குக் ஆகிற மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ தக்காளி நல்லா குக் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூடி போட்டிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் அது நல்லா ஜூஸியாக வெந்து வந்துடும். ஸோ இப்போ நம்மளுக்கு தக்காளி நம்ம வெந்து வந்துருச்சு. 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா நான் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 15 மினிட்ஸ் நம்ம சிக்கனை ஊற வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதுலேயும் மசாலா சேர்த்துருக்கேன். அப்படின்றதுனால இதில் வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கல. இப்போ ஊற வச்சுருக்க இந்த 15 மினிட்ஸ் ஊற வச்சுருக்க இந்த சிக்கனை நம்ம இதில் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். சிக்கனை நல்லா கிளறி கொடுங்க. இது அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு, அந்த மசாலாவோடய மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம இது நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ கிளறி கொடுத்ததுக்கப்புறம் மூடி போட்டு நம்ம இதை ஒரு 1 மினிட் வேக வச்சுக்கலாம். ஸோ ஏன் வேக வைக்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த மசாலா, அந்த காரம், உப்பு எல்லாம் அந்த சிக்கனில் நல்லா இறங்கி வந்துடும். ஸோ சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம அந்த மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி சேர்க்க தேவையில்லை. அதிலே தண்ணி விடுங்கிறதுனால தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி சிக்கன் நீங்கள் ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த சிக்கனில் அந்த மசாலாலாம் நல்லா இறங்கி சூப்பராக வெந்து வந்திருக்கும். உப்பு, காரம், அந்த புளிப்புத்தன்மை, ஸோ இதெல்லாம் நல்லாவே சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு முறையாவது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ நம்ம மூடி போட்டாச்சு. இங்கே பாருங்கள், மூடி போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். சூப்பராக அந்த தண்ணியெல்லாம் பிரிஞ்சு அந்த சிக்கனில் அந்த மசாலாலாம் நல்லா கூட்டாகி சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நம்ம அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசி நல்லா கிளறி கொடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் வேலை குயிக்காக முடியணும் அப்படின்னா இதுக்கு தேவையான தண்ணியை ரெடியாக சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் அது மாதிரி தான் செஞ்சுருக்கேன். இதுக்கு தேவையான தண்ணி நம்ம சூடு பண்ணி வச்சுட்டேன். நான் 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் 1 டம்ளர்னால் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பத்தலை அப்படின்னா போட்டுக்கலாம். எனக்கு காரம் பத்தலை அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபைனலாக நான் லெமன் புழிஞ்சு விட்டுட்டு அது கூடவே புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டு இப்போ மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செய்கிறதா இருந்தால் 1 விசில் விட்டுட்டு 1 விசில் தம் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் நார்மல் ரைஸுங்கிறதுனால 2 விசில் விட்டு 1 விசில் தம் வச்சுக்கிறேன். ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இது மாதிரி சைடில் இருந்து நம்ம சாப்பாடை கிளறி கொடுத்துக்கலாம். அப்போ தான் பீஸ் நமக்கு உடையாமல் முழுசாக அப்படியே கிடைக்கும். அவ்வளோதாங்க, ஸ்பைசியான சிக்கன் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். இது மாதிரி செஞ்சதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடிக்கடி நீங்கள் செய்வீங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
நம்மளுக்கு சிக்கன் அந்த மசாலா அந்த காரம் உப்பு எல்லாமே வந்து கரெக்டாக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. ஸோ இப்போ நான் சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சண்டே ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி, சிக்கன் வறுவல், ஆட்டு ரத்த பொரியல் இதெல்லாம் வந்து வச்சு சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீட்லேயும் கொடுத்தேன். அவங்களும் வந்து ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.